வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்றைக்கி வந்து லாலிபாப் செய்ய போகிறோம். சிக்கன் லாலிபாப்பு. அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடையில் கட் பண்ணி கேளுங்க, தருவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இதில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் ஒன்று அரைச்சிக்கணும், ஒன்று பொடியை நறுக்கிக்கணும், ஒரு முட்டை, காரமான மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் கோபுரமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஸ்பூன் பாருங்கள், இது டீஸ்பூன். அதுக்கப்புறம் அதுலேயே உப்பு, அது நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே டீஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 2 எல்லாம் போட்டு இதை நல்லா பெசறிடுங்க. நல்லா இதில் இந்த உப்பு, இந்த காரம், இஞ்சி பூண்டு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா இப்படி உள்ளார கலந்து விட்டு நல்லா பெசருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஒரு முட்டை இதை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சிருக்கேன், இதையும் ஊற்றிடுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணும். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 நல்லா கோபுரமாக போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் கோபுரமாக. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகபட்சம் ஒரு 4-5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்படியே பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ பொரிச்சிக்கலாம். ஆனால் குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து அப்படியே ஹோட்டல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சோயா சாஸும் ஊற்றிக்கலாம். 1 hour later. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஒவ்வொன்றா இப்படித்து எண்ணெயில் எடுத்து போட்டலாம். இப்போ வாங்க, இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. எனக்கு வந்து டைம் இருந்தனால நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டைம் இல்லைன்னா 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டலாம். எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே போடக்கூடாது, மசாலா பூரா அதுலேயே உதிர்ந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மசாலா அப்படியே பிடிக்கும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டலாம். இது வேகட்டும். தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும், மேலே மாத்திரம் கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு பக்கம் பிரட்டி போட்டுடலாம். தீயை மீடியமாக வச்சு வேக வைங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் 2 எனக்கு கருவேப்பிலையை அப்படி எண்ணெயில் போட்டுட்டு தள்ளி நின்றுக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ அருமையான சுவையில் ஒரு லாலிபாப் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை எழுதுங்க. தேங்க்யூ.